போன கிளாஸில் இது 14 டைம் ஆஃப் சப்ளை இன் கேஸ் ஆஃப் சேஞ்ச். மொத்தம் 3 டேட் இருக்கும். 3 டேட் அப்படி இன்வாய்ஸ் டேட்டு, பேமெண்ட் டேட்டு, கூட்ஸ் சப்ளை டேட். இப்போ நம்ம எதுக்காக இதை படிச்சுட்டு இருக்கோம்னா, என்னோட ரேட் ஆஃப் டேக்ஸ் வந்து 9%லேருந்து 12% இன்க்ரீஸ், 18%லேருந்து 12% குறைஞ்சிருக்கு. என்ன ரேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ரேட் சேஞ்ச் ஆகிருக்கும் போது புது ரேட் எடுத்துக்கிறதா பழைய ரேட் எடுத்துக்கிறது. 3 ரேட் வச்சிருக்கு. கூட்ஸ் சப்ளை டேட். ஏதாவது 2 டேட் வந்து பழைய ரேட்ல வந்துருச்சு அப்படின்னா பழைய ரேட். அதாவது 2 டேட் வந்து புது ரேட் ஆஃப் டேக்ஸ்ல இருக்குது அப்படின்னா அப்போ வந்து எது 2 வந்து இருக்கோ அதுதான் வந்து. இப்போ டேட் ஆஃப் பேமெண்ட்டுக்கு மட்டும் செக்கில் பேமெண்ட் பண்ணி பேங்க்ல வந்து பேமெண்ட் எஃபெக்ட் ஆகுது. 4 நாள் ரேட் சேஞ்ச் ஆனது வந்து எனக்கு பேமெண்ட் வந்திருக்கிறது வந்து 3rd டிசம்பரே என்னோட அக்கௌண்ட்ல பேமெண்ட் வந்து 4 நாள் டைம் இருக்குல்ல, நான் பழைய ரேட் ஆஃப் டேக்ஸ் செக் கிளியர் ஆகிறதுக்கு நான் லாஜிக்கில் ரேட் ஆஃப் பேஸ் ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் இதே பாரு. ட்ரெயின்ல லைட் வந்து உள்ள நிறுத்தி பெங்களூர்லேருந்து திரும்பி காட்சி எல்லாமே தான் இதில் பார்த்தோம். அவங்ககிட்ட பேங்க் அக்கௌண்ட் இருக்கா இல்லையா, பேங்கிங் எல்லாமே மட்டும் இதே தான் லைனு இதே ஆர்டரில் சப்ளை டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் பார்ட்டிக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்களுக்கு விலை கம்மியில் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணும் அப்படின்னா, ரிலேட்டட் பார்ட்டிக்கு இதே பொருளை என்ன விலை பொருளுக்கான அதில் தான் ஜிஎஸ்டி. எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுவோம்னா ஜிஎஸ்டியை தவிர எல்லா பை ரெசிப்ட், இதுதான் அந்த பில்லில் அதை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஈவெண்ட் மேனேஜர் அதைய ரெண்டில் இருக்க பேக்கிங் சார்ஜ் இருந்தால் ஏதாவது கவர்மெண்ட் சப்சிடியை தவிர வேறு என்ன வேல்யூ ஆஃப் சப்ளை கூட ஆட். அடுத்தது டிஸ்கவுண்ட் வந்து முன்னாடியே தெரியும் மைனஸ் அப்படின்னா முன்னாடியே ப்ராப்பரான டைம் அக்ரி பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் இந்த பில்லுக்கு தான் இருக்குங்கிறத வெரிஃபை பண்ணிக்கணும். இல்லாமல் இந்த பர்ச்சேசர் இடிஸை ரிவர்ஸ் பண்ணி எல்லாம் நடந்தால். அடுத்தது வேல்யூ ப்ரிஸ்கிரைப் லாஸ்ட் ஒன் இதுக்கு தான் நம்ம ட்ரேட் டிஸ்கவுண்ட் தெரிஞ்சிடும். பல்க் பர்ச்சேஸ்னால வந்து நீங்கள் எடுத்தோடனே பில் டிஸ்கவுண்ட் பேமெண்ட் பண்ண ஒன்று கூட 4 டிரான்சாக்ஷன் கம்மி டிஸ்கவுண்ட் நிறைய
மொத்தமாக இன்டர்ல ஒன்று இருந்து இருக்க சம மட்டும் புக்கில் வேறு யூடியூப்ல அந்த புக்கில் இருந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை மட்டும் படிங்க. அதில் வந்து இன்னுமே நம்ம புக்கில் 10 எக்ஸாம்பிள் இருந்ததுன்னா பிளேஸ் ஆஃப் சப்ளையில் வந்து 20 ப்ரொவிஷன் இருக்குது அப்படின்னா நம்ம புக்கில் 10 எக்ஸாம்பிள் தான் இருக்கும். சிஎஸ் புக்கில் 20க்கும் குட் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருப்பாங்க. இது மட்டும் நல்லது. ஐடிசிங்கிறது இன்புட் டேக்ஸு கிரெடிட்டு. இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து இன்புட் டேக்ஸ் கிரெடிட் வந்து நான் கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோடய கிரெடிட் லெட்ஜரில் போய் ஆட் ஆகிரும். இது எப்படி என் கிரெடிட் லெட்ஜரில் ஆட் ஆகுது அப்படின்னா, நான் யார்கிட்டருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா அவர் சேல் போடுவார். அந்த சேல் என்ட்ரி ஜிஎஸ்டி போர்ட்டலில் அவர் போடும் போது என்னோட ஜிஎஸ்டி நம்பர் அடித்து போடுவார். நம்பர் அடித்து போட்டார்னா அவர் ஜிஎஸ்டியாக பே பண்ணுறது வந்து எனக்கு கிரெடிட் லெட்ஜரில் வந்து இந்த ஐடிசி யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், பின்னாடி நான் டேக்ஸ் பே பண்ணும்போது இந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற டேக்ஸை பே பண்ணால் போதும். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஐடிசி கிளைம் பண்ணுறதுக்குள்ளே நான் வந்து அவர் கொடுத்த பில்லு நான் வச்சுருந்துருக்கணும், அந்த கூட்ஸ் எங்கிட்ட இருக்கணும், இதுக்கான டேக்ஸ் அமௌண்ட்டை அவர் பே பண்ணியிருந்துருக்கணும். எங்கிட்ட ஐடிசி அமௌண்ட் இங்கே கண்ணிலே தெரியாமல் நான் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன், அதனால் நான் ஐடிசி எங்கிட்ட பில் இருக்குது நான் கிளைம் பண்ணுறேன்னு பண்ணிட்டு போக முடியாது. அவர் அங்கே ஜிஎஸ்டி போர்ட்டலில் போய் பண்ணியிருந்தால் தான் எனக்கு இங்கே கிளைம் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் ரிட்டன் ஃபர்னிஷ் பண்ணணும், என்னோடய போர்ட்டலில் வரணும். நான் பாட்டுக்கு கொண்டு போய் ஜிஎஸ்டி அமௌண்ட்டை போட்டு ஆட் பண்ணிவிட்டு போகக்கூடாது. கேபிட்டல் கூட்ஸாக இருந்தால் 1,20,000 ரூபாய்க்கு நான் கேபிட்டல் கூட்ஸ் வாங்கியிருக்கேன். 1 lakh கூட்ஸோட விலை 1,20,000 ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட சேர்ந்தது அப்படின்னா நான் என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் 1 lakhன்னு காமிச்சா நான் 20,000 இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டாக கிளைம் பண்ணிக்கலாம். அதே என்னோடய பேலன்ஸ் ஷீட்டில் நான் 1,20,000 தான் என்னோடய அசட்டோட வேல்யூன்னு காமிச்சா 20,000 ஐடிசியாக கிளைம் பண்ண முடியாது. இந்த ஐடிசி நான் கரெக்டான டேட்டில் கிளைம் பண்ணாமல் விட்டுட்டேன் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும், அந்த மார்ச் மாதம் முடிஞ்சதுலேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும் எனக்கு டைம் இருக்குது ஐடிசி கிளைம் பண்ணால் மூட்டை ஐடிசியெல்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு. அதுக்கு மேலே போயிட்டால் நான் கிளைம் பண்ண முடியாது. அப்போர்ஷன்மெண்ட் ஆஃப் கிரெடிட்டு பிஸ்னஸ் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். டேக்ஸபிள் சப்ளை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தால் மட்டும்தான் ஐடிசி கிளைம் பண்ண முடியும். அதாவது நான் மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறேன்ல அந்த பொருள் டேக்ஸபிளாக இருக்கணும். அது வந்து 0 ரேட்டடாக இருந்தாலும் பரவாயில்ல, தட் இஸ் ஸ்டில் டேக்ஸபிள் அட் வாட் பர்சன்டேஜ் 0%, அது டேக்ஸபிள் தான். அது எக்ஸம்டடாக இருந்தால் அதுக்காக நான் இப்போ இந்த ஃபோன் விற்கிறேன், இந்த ஃபோன் வந்து எக்ஸம்டட் கூட்ஸாக இருந்தால் இதுக்காக நான் வாங்கின ரா மெட்டீரியல் எதுலேயுமே நான் என்ன பண்ண முடியாது, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. இதே ஃபோன் டேக்ஸபிள் ஆனால் அட் 0% ஆனால் நான் தாராளமாக ஐடிசி கிளைம் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ஐடிசியை வச்சு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐடிசி அங்கேயே தான் இருக்கும். அப்போ நான் இந்த ஃபோன் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் தயாரிக்கிறேன், அந்த கம்ப்யூட்டரில் டேக்ஸபிளாக இருந்ததுன்னா அதில் தான் என்னால் மைனஸ் பண்ணுவேன். நான் இந்த ஃபோனை மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருக்கிறேன், இது வந்து 0 ரேட்டட் அப்படின்னா இந்த ஐடிசியை வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. பேங்கிங் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா, அவங்க பண்ணுற முக்கால்வாசி சர்வீசஸ் எக்ஸம்டட் சப்ளையாக போயிடுது. அப்போ எக்ஸம்டட் சப்ளைங்கிறனால அவங்களுக்கு எதுலேயுமே ஐடிசி பெருசாக அவைலபிளாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ டோட்டல் ஐடிசிலேருந்து 50% எடுத்துக்கோ, ஏன்னா நீ பாதிக்கு மேலே எக்ஸம்டட் சப்ளை பண்ணுற, கொஞ்சம் தான் டேக்ஸபிள் சப்ளை பண்ணுற. ஒரே டேபிள் சேர் போட்டு உட்காந்து தான் எக்ஸம்டட் சப்ளைக்கான சர்வீஸும் பண்ணுற. அஸ்யூம் எஃப்டி போட்டால் எஃப்டியிலக்காக பண்ணுற சர்வீஸ் எக்ஸம்டட், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதுக்காக ஏதாவது சர்வீஸ் பண்ணால் அது வந்து டேக்ஸபிள்னு வச்சுக்கலாம். அந்த பேங்கரு ஒரு டேபிள் சேர் போட்டு தான் உட்காந்துருப்பார், அதே டேபிள் சேர் போட்டு தான் எஃப்டி அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணுவார், சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவார். அப்போ இந்த டேபிள் சேர் இஸ் ஃபார் ப்ரொவைடிங் சர்வீஸ் ஃபார் போத் எக்ஸம்ட் சப்ளை அண்டு
டேக்ஸபிள் சப்ளை. அதனால அவருக்கு டோட்டலாக கிடைக்கிற ஐடிசிலேருந்து அவர் எவ்வளோ எடுத்துக்கலாம், 50% எடுத்துக்கலாம். இல்லை உன்னால் ஸ்பெசிஃபிக்காக அப்போஷன் பண்ண முடிஞ்சதுன்னா, உனக்கு திறமை இருந்ததுன்னா பண்ணிக்கோ, இல்லைன்னா நீ வந்து டோட்டல் ஐடிசிலேருந்து 50% எடுத்துக்கோ. புரிஞ்சா? ஐடிசி நாட் அவைலபிள் இன் ப்ரிஸ்கிரைப்டு கேசஸ், அதுதான் எதுக்கெல்லாம் நாட் அவைலபிள்ங்கிறத. மோட்டர் வெஹிக்கிள் சீட்டிங் கெப்பாசிட்டி காருக்கு வந்து ஐடிசி கிடையாது, எக்ஸப்ட் யாருக்கு, இதே சந்திரகுண்டாய் கார் வாங்கினோம்னா ஐடிசி, நம்ம கார் வாங்கினோம்னா எல்பிஎஸ் அகாடமி கார் வாங்கினா எல்பிஎஸ் அகாடமி வேன் வாங்கினா ஐடிசி இருக்குது. ஏன்னா 13 கெப்பாசிட்டி மேலே இருந்து. இப்போ ஒரு ப்ரொடியூசர் இருக்கார், ப்ரொடியூசர் வந்து ஃபிலிம் ப்ரொடியூசர், அவர் வந்து ஆக்டர் இவங்க எல்லாத்துக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் அவைல் பண்ணுறாரு, அவங்களுக்கு ஏதோ பேமெண்ட் பண்ணுறாரு, ஐடிசி எடுத்துக்கலாமான்னா கூடாது. அதே வந்து ஸ்டாரிட்டரியாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்னு கவர்மெண்ட் ஏதாவது சொல்லியிருக்குன்னா அப்போ அந்த இடத்துல ஐடிசி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ ஃபுட் அண்ட் பிவரேஜ், அவுட்டோர் கேட்ரிங், பியூட்டி ட்ரீட்மெண்ட்டு, ஹெல்த் சர்வீஸு, இது எல்லாமே பண்ணலாம். கவர்மெண்ட் சொல்லி பண்ணால் நீ ஐடிசி எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஐடிசி எடுக்க முடியாது. ஒர்க்ஸ் கான்ட்ராக்டில் ஐடிசி எடுக்க, கூட்ஸ் ஆர் சர்வீஸு முடியாது. எதுலெல்லாம் எடுக்க முடியாதுங்கிற லிஸ்ட்டு தான் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது கிரெடிட் இன் ஸ்பெஷல் சர்க்கம்ஸ்டன்சஸ். இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பேரில் இருக்க பிஸ்னஸை நான் இன்னொருத்தர் பேரில் மாற்றி, அப்போது மாத்திர டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஐடிசி இருக்கோ ஐடிசியை அவர் கிளைம் பண்ணிக்கலாம். இது எப்பெல்லாம் மாறும் அப்படின்னா, மர்ஜர், அக்விசிஷன், அமால்கமேஷன், ஆர் வந்து சோல் ப்ரொப்ரேட்டர் இருக்கார், அவர் இறந்துட்டார், அவர் பையனுக்கு வருது, இந்த எல்லா சினாரியோவை தான் பிரித்து இருப்பாங்க. இது போக கேபிட்டல் கூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நேற்று வரைக்கும் டாக்ஸபிளாக இல்லாமல் இருந்தது இன்றைக்கி டாக்ஸபிள் ஆகிருக்கும், நேற்று வரைக்கும் எக்ஸாம்ப்டடாக இருந்தது இன்றைக்கி டாக்ஸபிள் ஆகிருக்கலாம், நேற்று வரைக்கும் நான் காம்போசிஷன் ஸ்கீம் இருப்பேன், நான் வந்து நார்மல் ஸ்கீமுக்கு அப்படின்னா அப்போ கேபிட்டல் கூட்ஸுக்கு எவ்வளோ குவார்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோமோ ஈச் குவார்ட்டர் அதோட வேல்யூவை 5% வந்து குறைச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் கிரெடிட். எதுலேயுமே உங்களுக்கு சம்மு கிடையாது. கேபிட்டல் கூட்ஸாக இருந்தால் 5% பர் குவார்ட்டருங்கிற வேர்டு மட்டும் உங்களுக்கு, ஏன்னா தியரியாக கேட்டால் எழுத தெரியணும். அப்போ 5% பர் குவார்ட்டர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறதுல டேக்ஸ் எடுத்துக்கலாம். இதில் எல்லாம் சம் கேட்டாங்கன்னா கஷ்டமாக இருக்கும். சிஏன்றில் இதில் எல்லாத்துலேயுமே சம் இருக்குது. உங்களுக்கு காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. அதனால் பேசிக்காக அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கணும். நான் ஃபஸ்ட்டு டைம் தியரி எடுக்கும் போது அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் இருக்குது, அதில் போடுற அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் மட்டும் இல்லை. எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக சர்வீசஸ் இது கண்டிப்பாக படிச்சுட்டு போயே ஆகணும். டேக்ஸபிள் இப்போ பெரிய ஒரு சம் கொடுப்பான், ஒன்றும் கண்டுபிடிக்கல. டேக்ஸபிள் சப்ளை எவ்வளோ, டேக்ஸ் ரேட் இவ்வளோ, அதில் இவ்வளோ டேக்ஸ் சொல்லி அதுலேருந்து 2 ஐட்டமை மட்டும் விட்டுட்டு டோட்டல் போட்டால் ஆன்சர் வந்துடும். 2 ஐட்டம் எதை விடணுங்கிறத உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் தெரியும். அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து இந்தந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு அந்த 4 ஸ்டேட்டில் வந்து கூட்ஸ் ஆர் சர்வீஸ் எது பண்ணாலும் 10 lakhs மேலே டர்ன் ஓவர் போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். 20 lakhs மேலே போனால் அடுத்த இதில் பண்ணியிருக்கணும். அப்புறம் நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணும், தமிழ்நாட்டில் 20 lakhs மேலே சர்வீசஸோ இல்லை 40 lakhs மேலே கூட்ஸ் வித்துண்டால் மட்டும் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணால் போதும். ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல் அன்றைக்கி போன கிளாஸில் காமிச்சாலும் அந்த போர்ட்டலுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர்னு போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இது வியூ ஆகும். அதில் போய் ஃபோன் நம்பரு, பேன் நம்பரு, மெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பேர், பிஸ்னஸோட லீகல் நேம் 2 பேர். இப்போ நீ போய் ஓப்பன் பண்ண உன் பேர் யுவஸ்ரீ, நீ என்ன பண்ணுற அன்னபூர்ணி ஃபுட்ஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுற, அப்போ பிஸ்னஸ் நேம் என்னது அன்னபூர்ணி ஃபுட்ஸ், ஓம் பேர் என்ன யுவஸ்ரீ, இந்த 2 பேரையும் நீ கொடுத்துருக்கணும். ஏன்னா ஓம் பேன் நம்பர் வேஸ்ட் பண்ணி தான் நீ என்ன ஓப்பன் பண்ணுவ, ஜிஎஸ்டி ஓப்பன் பண்ணுற. அப்போ ஓம் பேனில் என்ன பேர் இருக்குது, யுவஸ்ரீ, பிஸ்னஸ் நேம் தான் என்னது அன்னபூர்ணி ஃபுட்ஸு. ஸோ இப்போ இந்த 2 பேர், பேன் நம்பரு, ஃபோன் நம்பரு, இமெயில் ஐடி இதை மட்டும் கொடுத்தா அதை பார்ட் ஏ ஆஃப் த ஃபார்ம். அதை ஃபில் பண்ணதுக்கப்புறமா உனக்கு வந்து 2 ஓடிபி வரும். அந்த 2 ஓடிபி எதுக்கு, மெயிலையும் ஃபோன் நம்பரையும் ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்கு. இது ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து பார்ட் பி ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு அட்ரெஸ்ஸு,
அதுக்கப்புறம் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, பார்ட்னர் யாராவது இருக்காங்களா, இல்லை நீங்கள் தான் டோட்டல் அமௌண்ட்டாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஒரு ப்ரொவிஷ்னல் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகும். அதுலேருந்து அவர் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கிராண்டட்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவார். இல்லைன்னு இப்போ இப்போ இன்றைக்கி நீ ஃபார்ம் ஃபில் பண்ணிகிட்ருக்கிற, தூக்கம் வந்துருச்சு, நேற்று வச்சுட்டு போய் நாளைக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டால் எஸ், கண்டினியூ பண்ணலாம். எப்படின்னா நீ ஃபஸ்ட்டு டைம் ஆத்தென்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு இல்லை பார்ட்டியே பண்ணோன்னா உனக்கு ஒரு டெம்பரரி ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு டிஆர்என் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆயிரும். அடுத்த வாட்டி திரும்ப எல்லாத்தையும் ஆத்தென்டிகேட் பண்ண வேண்டாம். இந்த டிஆர்என் நம்பரை மட்டும் போட்டிங்கன்னா உன்னோட ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டு நீ வந்து எங்கேன்னு விட்டியோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணிட்டு போய்க்கலாம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டிஆர்என் நம்பரை வச்சு தான் நீ ஃபாலோ அப் பண்ணணும். டிஆர்என் நம்பர் எது வரைக்கும் அது வேலிட்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிற வரைக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைச்சதுக்கப்புறமா நீயே உனக்குன்னு ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வச்சு லாகின் பண்ணி போய்க்கலாம். எப்போயாச்சும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு மறந்தால் மட்டும் ஃபர்காட் பாஸ்வேர்டு கொடுத்து இந்த ஜிஎஸ்டி நம்பர் அடித்து இது பண்ணி. கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் தான் யாருப்பா? கடையெல்லாம் போடுவாங்களா அவங்க. அதுக்கப்புறம் இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணுறவங்க, நான் ரெசிடென்ட்னா இன்கம் டேக்ஸில் படித்த நானது, இவங்கெல்லாம் மட்டும் கம்பல்சரியாக அந்த டர்ன் ஓவர் லிமிட்லாம் பார்க்க வேண்டாம், கம்பல்சரியாக அவங்களாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். பர்சன் நாட் லயபிள் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் லிமிட்லாம் தாண்டினாலும் இவங்கெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். யார் அப்படின்னா நீ வந்து ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட், ஓகே, அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு லாயர் சர்வீஸ் பண்ணுற, இண்டிவிஜுவல்ஸ்க்கு லாயர் சர்வீஸ் பண்ணால் அது வந்து எக்ஸம்ப்டட், ரெஜிஸ்டர் பண்ணணும். நீ ஒரு கம்பெனிக்கு சர்வீஸ் பண்ணுற, அங்கே என்ன ஆயிரும்னா ஆர்சிஎம் அட்ராக்ட் ஆயிரும். அப்போ அந்த இடத்துல கம்பெனி வில் பே டேக்ஸ் ஃபார் யூ அண்ட் இண்டிவிஜுவல் பண்ணுறது எக்ஸம்ப்டடு. ஸோ உன்னோட டர்ன் ஓவர் வந்து 1 crore இருந்தால் கூட நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேணாம். ஏன்னா ஒரு பக்கம் எக்ஸம்ப்டட், இன்னொரு பக்கம் ஆர்சிஎம். ஸோ இந்த மாதிரி அதுதான் அந்த 2 கேட்டகரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். இன்டர்ஸ்டேட் சப்ளை பண்ணிவிட்டு 20 lakhsக்குள்ளே சர்வீஸ் இருந்ததுன்னா பண்ண வேண்டாம். கூட்ஸை பற்றி அவங்க இங்கே பேசலை, சர்வீஸ் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீ ஒரு டாக்டராக இருந்துட்டு நீ தமிழ்நாட்டில் இருந்து கேரளாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற, பாம்பே போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா, நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டாம். ப்ரொவைடட் உன்னோட சர்வீஸ் அமௌண்ட் வந்து 20 lakhsக்கு கீழே இருந்தால். ஏன்னா 10 lakhsே நிறைய ஸ்டேட்டில் லிமிட் வந்திருக்கும். அப்போ நீ ரெஜிஸ்டர் பண்ணணுமாங்கிற கொஸ்டினுக்கு தான் இங்கே வேண்டாங்கிறாங்க. ஹேண்டிகிராஃப்ட் கூட்ஸாக இருந்ததுன்னா 20 lakhs வரைக்கும் பண்ண வேண்டாம். அவங்க இன்டர்ஸ்டேட் சப்ளையே பண்ணலாம். ஏன்னா இன்டர்ஸ்டேட் சப்ளைக்கு நம்ம வந்து லிமிட்டே இல்லாமல் டாக்ஸபிள்னு சொல்லி வச்சுருக்கோம். அதே மாதிரி கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் ஹேண்டிகிராஃப்ட் கூட்ஸ் ப்ரொவைட் பண்ணி, கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாங்க, லிமிட் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அவங்களுக்கு வந்து ஹேண்டிகிராஃப்ட் கூட்ஸ் கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் பண்ணலாம். நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ரோட்டு கடையிலலாம் இந்த இதுதான் வித்துட்டு, அது என்ன ஃப்ளார் வேஸு அந்த மாதிரி, அதுக்கப்புறம் மூங்கில் சேரு, இவங்கெல்லாம் என்ன சொல்லிடுவான், இதெல்லாம் கையிலே செஞ்சதுங்க, மெஷின். இதை தான் நான் அப்போவே எக்ஸ்பிளைன் டிஆர்என் நம்பர் வரும், பார்ட் 2 பார்ட். இகாமர்ஸ் ஆப்ரேட்டர் எப்போவுமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அவருக்கு லிமிட்டுமே. அமெண்ட்மெண்ட்னா என்னென்னா, ஏதாவது ஒரு பிஸ்னஸில் ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இந்த பிஸ்னஸும் சேர்த்து நான் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆட் பண்ணலாம். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து அமெண்ட்மெண்ட்ஸு. அதில் கோர் ஃபீல்ட்ஸ், நான் கோர் ஃபீல்ட்ஸுன்னு 2 இருக்குது. பிஸ்னஸையே மாற்றுற அப்படின்னா அதெல்லாம் அப்புறம் கோர் ஃபீல்ட் ஆயிரும். ஏதாவது இமெயில் ஐடி மாற்றுறீங்க அப்படின்னா அது நான் கோர் ஃபீல்டு. நான் கோர் ஃபீல்ட்னா அப்ரூவல்லாம் வேண்டாம். கோர் ஃபீல்டு மாற்றினா ஜிஎஸ்டி ஆஃபீஸர் அப்ரூவ் பண்ணணும். கேன்சலேஷன், ஒன்று நீங்களே பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு கேன்சல் பண்ணிடலாம். இல்லை அப்பா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார், பையன் வந்துட்டான், அப்பா இறந்துட்டார், பையன் டேக் ஓவர் பண்ணுறான்னா இவன் பேனில் தான் இனிமேல் பண்ணணும். அதனால் அங்கே இருக்கிறது கேன்சல் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். இல்லை ரொம்ப நாளாக பிஸ்னஸ் நடக்கல, அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஜிஎஸ்டி ஆஃபீஸரே கேன்சலேஷன் பண்ணிக்கலாம். டேக்ஸ் இன்வாய்ஸு கண்டிப்பாக ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணி தான் ஆகணும். இப்போது நீங்கள் 20 lakhs லிமிட்டு கீழே இருந்துட்டு திடீர்னு 20 lakhs லிமிட் தாண்டிடுச்சு, தாண்டினோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடைக்கிறதுக்கு 1.5 மாதம் ஆயிடுச்சு. இந்த 45 days நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் இன்வாய்ஸ் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ரிவைஸ்டு டேக்ஸ் இன்வாய்ஸாக ஜிஎஸ்டி நம்பரோட கொடுக்கணும். அதை கன்சாலிடேட் பண்ணலாமா கூடாதாங்கிறது பேஸ்ட் ஆன் நீடு, அமௌண்ட்டு,
அதுக்கப்புறம் அதாவது அவங்க B2Bயா B2Cயான்லாம் நம்ம பார்த்தோம். B2B நான் கன்சியூமராக இருந்தால் அவனுக்கு வந்து ஒரு இன்வாய்ஸ் தேவைப்படாது. அதே அவனும் பிஸ்னஸாக இருந்தான்னா அவனுக்கு இன்வாய்ஸ் தேவைப்படும். ஸோ அப்போ அந்த இன்வாய்ஸ் தேவைப்படுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா கன்சாலிடேட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் அப் டு 2,50,000 வரைக்கும் கன்சாலிடேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஈச் இன்வாய்ஸ் வேல்யூ எவ்வளோ கீழே இருக்கணும், 200க்கு கீழே இருக்கணும். அது சரி, அப்புறமா நீ 200 கீழே இருந்தால் தான் வந்து கன்சாலிடேட் பண்ண முடியும். இந்த ப்ரொவிஷன் வேண்டாம் 1.5 crore, ஏன்னா அதெல்லாம் மாற்றிட்டாங்க. எல்லாத்துக்குமே இப்போ HSN நம்பர் ஃபுல்லாகவே கொடுத்துதான். இன்வாய்ஸ் காப்பி பொதுவாக 3 காப்பி இருக்கணும். ஒன்று நம்ம கையில் இருக்கணும், டிரான்ஸ்போர்ட் கையில் இருக்கணும், இன்னொன்று வந்து பையர் கையில். இன்வாய்ஸோட கண்டென்ட் என்னென்னங்கிறது அந்த போர்ட்டலுக்குள்ளேயே நான் சொன்னேன் என்னெல்லாம் கொடுக்கணும்னு. அதில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டும் வேணும். அது போக நம்மளோட பில்லில் நம்ம அட்ரஸ், நம்ம ஜிஎஸ்டி, அப்புறம் அவனோட அட்ரஸ், அவனோட இது டீட்டெயில்ஸு, கூட்ஸு, வேல்யூ, என்ன கூட்ஸு, அதோட HSN நம்பர் என்ன, ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் என்ன, கீழே டோட்டல் இருக்கணும். அண்டு ஒருவேளை ஒரே பில்லில் 3 ரேட் ஆஃப் ஜிஎஸ்டி இருந்தால் 3 ரேட் ஆஃப் ஜிஎஸ்டியை கீழே தனித்தனியாக காமிச்சிருக்கணும். மேலே காமிச்சது இல்லாமல் கீழே டோட்டல் காமிச்சு தான் டோட்டல். கிரெடிட் நோட், டெபிட் நோட்லாம் வந்து சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், கிரெடிட் நோட், டெபிட் நோட். இது வந்து இவே பில் வந்து 50,000 மேலே கூட்ஸ் போயிருந்தால் இவே பில் கம்பல்சரி. அதில் வந்து நம்ம ஃபில் பண்ணுவோம். பார்ட் பி வந்து டிரான்ஸ்போர்ட்டர் ஃபில் பண்ணுவார். பார்ட் ஏ ஃபில் பண்ணுறது பிரச்சனை இல்லை. பட் பார்ட் பி அதுக்கு வேலிடிட்டி வந்துடும். நீ போட்டதுலேருந்து ஒரு நாளுக்குள்ள, அதாவது பேஸ்ட் ஆன் கிலோமீட்டர் வந்து வேலிடிட்டி இருக்கும். ஒரு எவ்ரி 100 கிலோமீட்டர்ஸ்க்கு 1 day டைம் கொடுப்பாங்க. 200 மாற்றிட்டாங்களே. அப்போ எவ்ரி 200 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 1 day டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே 20 அப்படியே தானே இருக்குது. ஓவர் டைமென்ஷனல் கார்கோவாக இருந்தால் எவ்ரி 20 கிலோமீட்டர்ஸ்க்கு 1. இதில் வந்து RFID கூட அதை லிங்க் பண்ணிடுவாங்க. அவர் வந்து அதை ஸ்கேன் பண்ணாருன்னா போதும். உள்ளே இருக்க கூட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் அவர் எப்போ வேணால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். உள்ளே திறந்து பார்த்தா அந்த கூட்ஸ் தான் இருக்கணும். இவே பில் அவர் போட்டார் அப்படின்னு டிரான்ஸ்போர்ட்டர் போட்டார்னா அவரோட இதை ஸ்கேன் பண்ணால் உள்ள லிஸ்ட் ஆஃப் கூட்ஸ் வந்துடும். சரி, நீ பின்னாடி ட்ரக்கு ஓப்பன் பண்ணால் அதுதான் இருக்கணும். அதை தவிர வேறு எதாவது எக்ஸ்ட்ரா இருந்தால் அப்புறம் வந்து பெனால்ட்டி. பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் தான் இது ஃபுல்லாக தான். அந்த பானையை போட்டு இதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் தான் கட்ட முடியும், இதெல்லாம் கட்ட முடியாது, அதெல்லாம் பார்த்தோம். எதுலேருந்து ஜிஎஸ்டிலேருந்து ஐஜிஎஸ்டிலேருந்து சிஜிஎஸ்டி மைனஸ் பண்ணுறது. ஐஜிஎஸ்டிலேருந்து தான் எல்லாத்தையும் மைனஸ் பண்ண முடியும். சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியும் மாற்றி மைனஸ் பண்ண முடியாது. பே பண்ணுறது நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்லேருந்து லெட்ஜர், கேஷ் லெட்ஜருக்கு தான் பே பண்ணுவோம். கேஷ் லெட்ஜர்லேருந்து எடுத்து தான் டேக்ஸ் பே பண்ண முடியும். கிரெடிட் லெட்ஜர்லேருந்து எடுத்து டேக்ஸ் மட்டும்தான் பே பண்ண முடியும். இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி பே பண்ண முடியாது. இது வந்து டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸு. கண்டிப்பாக டைப்ஸ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும். 1 எதுக்கு, 2 எதுக்கு, 3 எதுக்கு. 1 2 3 பார்த்துருப்போம். 9 1 2 3க்கு அடுத்தது நம்ம வந்து நார்மலாக இருக்கவங்க என்ன பண்ணுவோம், 1 2 3 அதுக்கப்புறம் 9 தான் பண்ணுவாங்க. 10 யார் பண்ணுவாங்கன்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனில் நான் வேண்டான்னு சொல்லி கேன்சல் பண்ணிட்டேன்னா கேன்சல் ஆயிடுச்சுன்னு எனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து 10 ஃபைல் பண்ணணும். அதுலேருந்து 90 டேஸ்க்குள்ளே 10 ஃபைல் பண்ணியிருக்கணும். எதுக்கு அப்படின்னா, ஆமாம் கேன்சல் ஆகிடுச்சு, எங்கிட்ட இந்த அசட்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட இப்போ எந்த அசட்டும் இல்லை, எந்த லைபிலிட்டி இல்லைன்னு ஒரு ஃபைனலாக ஒரு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. அதுதான் வந்து 10. 4 யார் ஃபைல் பண்ணுவாங்கன்னா, காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கவங்க 4 ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க வந்து இந்த முதல்ல இருக்கலாம் பண்ணவே மாட்டாங்க. அவங்க டோட்டலாக இந்த வருஷம் இவ்வளோ சேல்ஸ் ஆச்சு, அதில் வந்து 0.5 + 0.5 1% டேக்ஸ்ன்னு 4 ஃபைல் பண்ணுவாங்க. நான் ரெசிடென்ட் டாக்ஸபிள் பர்சன் வந்து 5 ஃபைல் பண்ணுவாங்க. அப்புறம் மிச்சவங்க அந்த டிலே ஆனால் வந்து எவ்வளோ பெனால்ட்டி, அது வந்து ரிவிஷனுங்கிற கான்செப்டே இங்கே கிடையாது. தப்பாக ஃபைல் பண்ணிட்டேங்கிற கான்செப்ட் கிடையாது. நீ அடுத்த வருஷம் அடுத்த மாதம் ஃபைல் பண்ணும்போது போன மாதத்தில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை வேணால். அதாவது என்னென்னா, அக்டோபர் மாதம் நீ ஃபைல் பண்ணிட்ட, அது தப்பாக ஃபைல் பண்ணிட்டேன்னா அக்டோபர் மந்த்தை திரும்ப ரீஓப்பன் பண்ண முடியாது. நீ நவம்பர் மந்தில் ஃபைல் பண்ணும்போது அக்டோபர் மந்தோட இன்வாய்ஸ் நம்பரை கோட் பண்ணி இதில் இப்படி சேஞ்ச் இருக்குது அப்படின்னு மட்டும்தான் இன்டிமேட் பண்ணணும். திரும்ப அக்டோபர் தான் ரீஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் ரிவிஷனுங்கிற கான்செப்ட் இல்லை.